வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். இன்னமும் சிக்கின்சான் எக்ஸ்பெடிஷனில் இருக்கோம். இந்த சிக்கின்சான் எக்ஸ்பெடிஷனில் எனக்கு உதவி செஞ்ச திரு நடராஜா அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லை, திரு விஜய் அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சேன். ஏன்னா அவர் தான் ஃபுல்லி 70 கோயிலுக்கு உண்டான ஸ்பான்சர்ஷிப்பும் பண்ணியிருந்தார். இன்னைக்குள்ள பதிவில் முதல் ஆலயமாக நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயம், தஞ்சோங் காராங், ஸ்லாங்கூர். ஸோ இந்த ஆலயம் ஒரு மிகப்பெரிய காம்பவுண்டில் மிக அருமையாக இருக்காரு. பல சித்தி விநாயகர் ஆலயம் பார்த்தோமா தனிப்பட்ட முறையில் தனி ராஜாங்கமே இருக்கிற மாரி ஒரு விஷுவல் வச்சுருப்பாங்க. அந்த ஆலயத்திலேருந்து ஒரு படி மண் எடுக்கும் போது பாருங்கள், மேலுக்கேந்து ஆசீர்வாதம் பண்ணுற மாரி ஒரு இலை டப்புன்னு என் மேலே விழுவும். இது ஒரு பெரிய பிளஸிங்காக இருந்துச்சு. நான் இது எதிர்பார்க்கல. வீடியோஸ் எடுத்திருந்த திரு நடராஜா அவர்களும் சொன்னார், பார்த்தீங்களா இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பண்ணார். உன்னதமான விஷயம், கண்டிப்பாக தேவன் துணை போகும். இது செய்கிறதுனால எங்கள் கோவிலுக்கு தான் பெருமை, அதே நேரத்தில் இந்த மண்ணை கொடுத்த இந்த கோவிலுக்கும் பெருமை. நம்ம எல்லா கோயிலும் மண்ணும் எடுத்து கோவில்காரங்களுக்கும் சரி, கோயில் பக்தருக்கும் சரி அர்ச்சனையே பண்ணுவோம். இது கண்டிப்பாக நடக்கும். இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், நம்மளுக்கு ஒரு படி மண்ணை கொடுத்ததுக்கு. 371வது ஆலயமாக இதே சித்தி விநாயகர் ஆலயத்துக்கு முன்புறமே ஸ்ரீ வீரபத்ர காளியம்மன் ஆலயம்னு ஒன்று இருக்குது. இது ரொம்ப ரொம்ப சிறிய கோயிலாக இருந்தால் கூட, ஆனால் தெய்வத்தோட சக்தியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவில் இருக்குமா. இங்கே பூஜைகள் பிரம்மாண்டமாக செய்வாங்களாம். இந்த சாமிக்கு உண்டான ஒரு பக்த பெருமக்களுக்கு திரண்டு வருவாங்களாம். இந்த டெம்பிள்லேருந்து நம்மளுக்கு அனுமதி கிடைச்சதுக்கு, அதே நேரத்தில் இந்த டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஒரு சாயில் ப்ராஜெக்டில் அவங்க கன்ஃபார்ம் பண்ணி கால் பண்ணி எடுத்துக்குங்க சொல்லிட்டு அனுமதியும் கொடுத்துருந்தாங்க. இந்த வேலையில் அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இது போல உன்னதமான கோயிலை நல்ல அழகாக பராமரிச்சுட்டு வராங்க. அந்த மாரி பக்தர்களுக்கும் அந்த மாரி நிர்வாகத்துக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த ஆலயமாக ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி ஆலயம், தஞ்சோங் காராங்கில் ஒரு டவுனுக்கு நடுவில் ஏதோ ஒரு பாயாபக்காவை சொல்கிற ஒரு ஏரியாக்குள்ள அங்கே பல இந்தியர்கள் இருக்காங்க. அங்கே இந்த ஆலயத்திலேருந்து ஒரு பொடி மண் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சி, இந்த ஆலயத்துக்கு வரும்போது ஒரு அம்மன் ஒரு ஐலண்டில் தொலைஞ்சு போய் அந்த ஐலண்டில் பக்தரோட வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே போய் மண் எடுக்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலாக இருந்துச்சு. இந்த ஆலயத்தை சுற்றி பார்த்தோமா பாயாபக்காவோட அந்த லும்போர் தான் இருக்குது. எல்லாமே காஞ்சி போயிருக்கு, சில இடத்துல ஈரப்பசையமாக தான் இருக்குது. இருந்தாலும் இந்த இடத்துலேருந்து மண் எடுக்கிறதுக்கு அந்த கோவில் வாசல் தான் எனக்கு அனுமதியே கிடச்சிச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி காஞ்சி போய் கிடக்குதுன்னு. இந்த காஞ்ச பூமியிலேருந்து இந்த அம்பாளோட ஆசீர்வாதம் பெற்று இந்த மண் எடுக்கிறதுக்கு பெரிய பாக்கியமாக தான் நான் கருதுறேன். 373வது ஆலயமாக அருள்மிகு ஸ்ரீ மகாமுத்து மாரியம்மன் ஆலயத்திலேருந்து ஒரு பொடி மண் எடுக்கிறதுக்கு எனக்கு உத்தரவு கிடச்சிச்சு. இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு பார்த்தோமா கம்போங் சுங்காய் திரா, தஞ்சோங் காராங்கில் இருக்குது. இந்த ஆலயத்துக்கு வரும்போது ஒரு பெரிய காம்பவுண்டில் ஒரு பெரிய ஆலயத்தை உருவாக்கி அம்பாள் நல்ல வழி நடத்திட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் தோன்றும். அதே நேரத்தில் இங்கே இருக்கிற கூஸ்பாமும் வைப்ரேஷனும் வேற லெவலாக இருந்துச்சு. சுற்றி காவல் தெய்வம் இருந்த போதும் இந்த ஒரு ஆலயம் பார்த்தோமா ஒரு தாய் கோயிலாக தான் அந்த ஏரியாலே திகழ்றது. இந்த ஆலயத்திலேருந்து மண் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த அம்பாளை பார்த்தேன். எப்போ ஒரு முழு ரூபத்தில் அடைஞ்ச ஒரு தாய் அங்கே அமர்ந்து நம்மளுக்கு காட்சி தர ஒரு பார்வை இருக்குது. பார்த்தீங்களா, அவ்வளோ அம்சமாக இருக்குது. பல விதமான ஃபோட்டோஸ் இவங்களோட பார்த்தேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அலங்காரத்தோட இந்த அம்பாளோட காட்சி இருக்க சொல்ல வார்த்தையே இல்லை. இந்த ஆலயத்திலேருந்து ஒரு பொடி மண் எடுக்கும் போது எனக்கு அதோட கூஸ்பாம் ஃபீலாக இருந்துச்சு. அதே நேரத்தில் நாகம்மா ஆலயம் தனியாக வச்சுருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த நாகம்மா சிலைக்குன்னு ஒரு மகத்துவத்தையும் உருவாக்கி வச்சுருக்காங்க. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு எனது நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன், நம்மளுக்கு ஒரு பொடி மண்ணை கொடுத்ததுக்கு. இறுதியாக நம்ம இந்த பயணத்தில் நம்ம பார்க்க போகிறது 374வது ஆலயமாக ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயம், குவாலா ஸ்லாங்கோவில் இருக்காரு. இந்த ஆலயம் மிகப்பெரிய ஆலயம். காம்பவுண்டே பார்த்தீங்கன்னா பெரிய காம்பவுண்ட். தைப்பூசம், சித்ரா பௌர்ணமி இந்தமாரி நாட்கள்லாம் இந்த இடத்துல ஜனம் அவ்வளோ பேர் இருப்பாங்க. நிற்கவே இடம் இல்லாமல் இருக்குமா, அவ்வளோ ஹெப்பனிங்காக இருக்குமா. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. முருகர் ஆலயமாச்சே, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சொல்லி கோவில் நிர்வாகத்துக்கிட்ட அனுமதி கேட்டுட்டு ஒரு பொடி மண் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சி. இந்த கோவிலை படம் பிடிக்கும் போது மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. என்னமோ ஏதோ சாதிச்சிட்டோம்பா, முருகா உன்னை பார்த்துட்டோம்பா அப்படின்னு சொல்கிற ஒரு மனசுக்குள்ளே இருக்கிற ஆனந்தம். ஆனால் நான் போன நேரத்தில் சன்னதி அடைச்சிட்டாங்க, காரணம் நேரம் ஆயிடுச்சுன்னு. இருந்தாலும் கோவிலுக்கு அந்த கூஸ்பாம் இருக்கும்ல, முருகர் இங்கே தான் இருக்காரு, இங்கே தான் பக்தர்லாம் வருவாங்க, அதோட வைப்ரேஷன் அதோட ஃபீல்லாம் என்னால் உணர முடிச்சு. செவுத்தில் அழகான வடிவங்கள், 6 படை முருகரோட செவுத்தில் வடிவங்களாக அமைச்சு பக்தர்களுக்கு காட்சி தரும் வகையில் வச்சுருந்தாங்க. கோவிலும் அவ்வளோ சுத்தமாக அவ்வளோ நிம்மதியாக இருக்கிற மாரி ஒரு சன்னதியாக தான் இருக்குது.
அங்கேருந்து ஒரு பிடி மண் எடுத்துட்டு மனசுக்கு நேரமாக வேண்டிக்கிட்டு அடுத்தடுத்த பயணத்தில் எந்த ஒரு தடையும் வரக்கூடாது சொல்லிட்டு நம்ம விநாயகர் மூர்த்தி பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய ஆலமரம் இருந்துச்சு, அங்கேருந்து தான் மண் எடுத்திருந்தேன். அங்கே எடுக்கும் போதே அதோட வைப்ரேஷன் என்னால் ஃபீல் பண்ண முடிச்சு. இந்த வேளையில் தொடர்ச்சியாக நம்மளோட பதிவுகளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க பக்த பெருமக்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் இல்லைன்னா இந்த ஷோவே இல்லை. தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன்.